ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். சட்டமன்ற கூட்டத்தொடருக்குள் மதுபானங்களுக்கு கூடுதல் விலை வசூலிப்பது தடுத்து நிறுத்தப்பட்டு எம்ஆர்பி முறைக்குள் கொண்டுவரப்படும் என்று மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பேட்டியளித்த அவர், தவறு செய்பவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். 10 ரூபா அந்த எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கல்ல, அதுவும் ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடருக்குள்ள தடுத்து நிறுத்தப்படும். எல்லாமே எம்ஆர்பிக்குள்ள கொண்டு வரப்படும். இங்க எந்த ஒரு தனி நபருக்கும் எந்த ஒரு தனி கட்சிக்கோ மக்களோட கன்சியூமரோட பணங்கள் போய் சேரக்கூடாதுன்னு தளபதி உறுதியா இருக்காரு. இதுக்கான முடிவு அந்த எம்ஆர்பிக்குள்ள எல்லாமே கொண்டு வர மாதிரி இருக்கும். அது விரைவில் நடக்கும். திண்டுக்கல் மாவட்ட அமைச்சரை பொறுப்பேற்றீங்க. பழனி மலைக்கோயிலுக்கு வந்து ரோட் பார் ஒண்ணுதான் இருக்கு. ஆல்ரெடி பழைய கவர்மெண்ட் வந்து எங்க ரோட் பார் இருக்கு, இன்னைக்குதான் வந்திருக்கேன். அதனால அதெல்லாம் முதல்ல நான் தெரிஞ்சுக்கிறேன். என்னென்ன பிரச்சனை நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்களும் சொல்லுங்க. அதுக்கு எல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்தே வேலை செய்யலாம். அது பத்திரிகையாளரோ அல்லது அமைச்சரோ அல்லது காவல்துறையோ பொதுமக்களோ இல்லாம இங்க வந்து அப்படி இல்லாம வேறுபாடு இல்லாம எல்லாம் சேர்ந்து உழைக்கலாம். நிச்சயம் இந்த மாவட்டத்துக்கான வளர்ச்சியை கொடுக்கலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் 2 அமைச்சர் திமுக இப்ப அண்ணன் வந்து பதவியேற்றிருக்கீங்க. எப்படி நடவடிக்கை எல்லாம் இருக்கும்? என்னோட நோக்கம், என்னோட சிந்தனை எல்லாமே யாரையும் விமர்சனம் பண்ணணும், அவங்க குறை சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த மாவட்டத்தோட வளர்ச்சியும் இந்த மக்களோட வளர்ச்சியை பற்றி மட்டும்தான் என்னோட பேச்சு இந்த மாவட்டத்தில் இருக்கு.